பிளவுன்னு இல்லையே. அதிமுக பிளவுபட்டா இருக்கு. ஏப்பா பிளவுபட்டாப்பா இருக்கு, ஏப்பா பிளவுபட்டா இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். இன்னும் 2 பேர் போவாங்க தம்பி. மரத்துல ஆலமரம், ஒரு ஆலமரம் இருக்குன்னு பாத்துங்க. அது இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய இலைகள்ல உதிரும். பாத்துருக்கீங்களா? தலைவரே கேள்வி கேட்ட பாத்திருக்கியா? இப்ப எல்லா மரங்கள்லயும் இலைகள உதிரும், ஆனா திரும்ப தழுத்துரும். அது மாதிரி இந்த இயக்கத்துல சில பேர் போவாங்க, சில பேர் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு வேப்ப மரம் எடுத்துக்குங்க, இப்ப பூரா தழுத்துருச்சு பாத்தீங்களா? ஒரு நேரத்தில் நல்ல வேப்ப மரம் கூட பாத்தீங்கன்னா சரி கருதி போயிருக்கும். ஐயோ இந்த மரம் பட்டு போச்சோ அப்படின்னு. அது மாதிரி எங்க கட்சியில நினைச்சாங்க. இப்ப அந்த அதிமுக ஈடேறாதுன்னு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு வீரமிக்கவர், விவேகமிக்கவர், ஒரு செயல்பாடு மிக்கவர். நிமிர்த்திட்டார் பாத்தீங்களா? கட்சியை நிமிர்த்தி இன்னைக்கு 40 தொகுதியிலையும் நிப்பாட்டி பலம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அதிமுகவை நிலைநிறுத்திருக்க பெருமை உடையது அதிமுக. ஆக இந்த கட்சி என்பது பீனிக்ஸ் பறவை போல அழிவது போல தெரியும், ஆனா வீறு உண்டு இழந்துரும். அதுதான் இந்த அதிமுகவுடைய காலம்.